உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்கிற கட்சி இன்றைய தேதியில் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் எந்த கூட்டணியில் தொடருகிறது என்று கேட்கிற போது அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் தொடருவதாகவே நாடு முழுவதும் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது தேமுதிகவின் தொண்டர்களும் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த நிலையிலேதான் ஒரு 3-4 நாட்களாக நாடெங்கும் இருக்கிற தொலைக்காட்சி சேனல்களிலும் யூடியூப் சேனல்களிலும் நடத்தப்படுகிற விவாதங்கள் எல்லாம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பற்றியே இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கும் இடையிலே ஏதோ முரண் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த முரண் காரணமாக தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுமோ அல்லது வெளியேறிவிட்டதோ என்பதை போன்ற கருத்துக்கள் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. இந்த விவாதத்துக்கான அவசியம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஏன் எதனாலே ஏற்பட்டது என்று பார்க்கிற போது, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இந்திய தேர்தல் ஆணையமானது தமிழ்நாட்டிலிருந்து 6 மாநிலங்களவை எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலை வருகிற இந்த ஜூன் திங்கள் 19ஆம் தேதி என்று அது அறிவித்தது. 6 மாநிலங்களவை எம்பிக்களை தேர்வு செய்ய வேண்டிய தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தரப்பில் 4 எம்பிக்களையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தரப்பில் 2 எம்பிக்களையும் தேர்வு செய்ய முடியும் என்கிற சூழலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமானது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தான் அங்கம் வகிப்பதாகவும் ஏற்கனவே போடப்பட்ட உடன்பாடுபடி தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை அதிமுக ஒதுக்கி தர வேண்டும், அது அதிமுக நிச்சயமாக அதை செய்யும் என்கிற விதத்தில் தேமுதிகவினுடைய பேச்சுக்களும் தேமுதிக தலைமையினுடைய எதிர்பார்ப்பும் அமைந்திருந்தது. தேமுதிக எதை எதிர்பார்த்ததோ அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்பார்த்தது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்பிலேயும் பாமகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பி பதவியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலேயும் இருந்தது. அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிடத்தில் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தொடர்பாக பேசிய போது அதிமுக அவர்களிடத்தில் தெரிவித்த கருத்து என்னன்னா, இன்னைக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில சண்டைகள் சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை எந்த திசை நோக்கி போவார், மகன் எந்த திசையிலே நிலைத்து நிற்பார் என்பதெல்லாம்
அரசியல் களத்திலே மில்லியன் டாலர் கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்து என்னன்னா, முதலில் உங்களுடைய கூட்டணி எந்த இடத்தில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள். அப்படி தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியிலேதான், என்டிஏவிலேதான் பாட்டாளி மக்கள் கட்சி பயணிக்கிறது என்கிற நிலை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு வருகிற மாநிலங்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு இடத்தை அதிமுக தரும் என்கிற செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துடைய நிலை கூட கிட்டத்தட்ட இதே நிலைதான் என்று சொன்னால் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கூட வள்ளத்தில் ஒரு கால் வெள்ளத்தில் ஒரு கால் என்கிற நிலையிலே தான் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற கேப்டன் அவர்களுடைய மனைவி மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய சமீப காலமான பேச்சுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் எங்கள் எதிரி, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரானதுதான் எங்கள் அரசியல், திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அதிமுக கோட்டை கொத்தளத்துக்கு வர வேண்டும் என்கிற முனைப்போடுதான் அதிமுக அரசியல் காய்களை நகர்த்துகிறது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்தே வைத்திருக்கிற தேமுதிக இன்றைக்கு சமீப காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒருவித நெருக்கத்தை காட்டுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தெரிந்தோ தெரியாமலோ பாராட்டுகிற நிலை இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்தால் அந்த பட்ஜெட்டை உயர்த்தி பேசுகிற, பாராட்டி பேசுகிற இடத்துல தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வைக்கிற செயல்களை எல்லாம் பாராட்டுகிற இடத்துல தேமுதிக இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அதை ஒத்துக்கொள்ள முடியுமா என்பதை தயவு கூர்ந்து தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லுகிறார், அதிமுக எங்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது, ஒப்பந்தம் படி ஒரு இடத்தை அவர்கள் எங்களுக்கு தந்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதிமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதுன்னா, ஒப்பந்தம் போடப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் எந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை அதிமுக கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆகையினாலே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் மூலமாக ஒரு ராஜ்யசபா எம்பியை தேமுதிகவுக்கு வழங்குவது என்பது சாத்தியமில்லாத காரியமாக இருக்கிறது. 2026 வர இருக்கிற, அறிவிக்கப்பட இருக்கிற மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு நிச்சயமாக ஒரு நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை தொகுதியை அதிமுக விட்டு கொடுக்கும் என்கிற ரீதியில் அதிமுக இன்றைக்கு கருத்து சொன்னதோடு எழுத்துப்பூர்வமாகவும் அதை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு என்னமோ தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது. அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அவர் என்ன பேசுகிறாங்கன்னா, அதிமுக தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தமட்டில் வருகிற 2026 ஜனவரி திங்கள் கடலூரில் எங்களுடைய மாநாடு கூட்டப்படுகிறது. அந்த மாநாடில்
தேமுதிகவுடைய நிலை குறித்து நாங்கள் அறிவிப்போம் என்கிற செய்தியை சொல்லுகிறார். ஆக இந்த நிலையில் நேற்றைய தினம் மதுரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுகிறது. அந்த பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம், தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற ஒரு தீர்மானத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய உடனேயே தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியாக இருக்கிற மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை வானளவுக்கு அவர் புகழ்ந்து தள்ளுகிறார். கேப்டனுக்கு திமுகவினுடைய பொதுக்குழு ஏதோ ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியமான காரியத்தை செய்து முடித்திருப்பதைப் போல வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலேயாக பிரேமலதா அவர்கள் குதித்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதை புகழ்ந்து தள்ளுகிற இடத்துல இன்றைக்கு பிரேமலதா பேசி கொண்டிருக்கிறார். ஆக இந்த நிலையிலே தான் அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு கருத்தை ஊடகங்கள் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். என்ன கருத்துன்னா, அவர் தேமுதிகவை இந்தியா கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை வகிக்கிற இந்தியா கூட்டணிக்குள்ளே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இணைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். செல்வ பெருந்தகை இந்த கருத்தை வெளியிட்ட உடனேயே இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற தனியார் தொலைக்காட்சி சேனல்களும் யூடியூப் சேனல்களும் இந்த கருத்தை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுகிற அரசியல் விமர்சகர்கள், அறிவாலயத்துக்கு கொத்தடிமைகளாக மாறி கிடக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு செல்வ பெருந்தகையினுடைய கருத்தை எடுத்து கையிலே வைத்துக்கொண்டு இது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கருத்து என்றும் நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய அழைப்பு என்றும் அவருடைய அழைப்பைத்தான் செல்வ பெருந்தகை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இந்தியா கூட்டணிக்குள் இணைந்துவிடும் என்பது போல இன்றைக்கு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய தேசிய தேமுதிகவுக்கும் தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நல்லவர்களுக்கும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, இந்திய தேசிய காங்கிரஸே இன்றைக்கு வேண்டா வெறுப்போடு தான் இந்தியா கூட்டணியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு தந்த மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா வெறும் 25 என்பதை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மறந்துவிடக்கூடாது. இந்திய தேசிய காங்கிரசுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை 25. 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 17 இடங்களிலே வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் 17 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது. ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடருகிற பட்சத்தில் 2021 திமுக தந்த அந்த 25 சீட்டுக்கான உத்தரவாதம் திமுக கூட்டணியிலே இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு உண்டா என்பது கூட இன்றைக்கு கேள்விக்குறியாக சந்தேக பார்வையோடு பார்க்கப்படுகிற போது நான் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களிடத்திலே கேட்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை எந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்குள்ளே இணைத்துக் கொள்வீர்கள்? இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒருவேளை தேமுதிக அங்கம் வகிப்பதற்கு இசைவு தெரிவிக்குமேயானால் தேமுதிகவுக்கு உங்களாலே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இடங்களை திமுக கூட்டணியிலே பெற்றுத்தர முடியும்?
செல்வ பிறந்தகை அவர்களாலே இதற்கான உத்தரவாதத்தை தர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கமே இந்தியா கூட்டணியிலிருந்து இடம்பெயர்கிற அந்த ஒரு யோசனையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி இங்கே கலந்து கொண்டு பேசுகிற போது அவர் பச்சையாக சொல்லுகிறார், என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு நாம் பயணிப்பதை விட புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற விஜய் அவர்களுடைய தலைமையில் தாவேக்காவிலே நாம் அங்கம் வகிக்கலாம், அதற்கான பணிகளை இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை அவர் மிக வெளிப்படையாக பேசி சென்றிருக்கிறார். ஆக காங்கிரஸ் மேலிடத்தினுடைய பார்வை இன்னைக்கு புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற செல்வ பெருந்தகை இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணிக்குள்ளே அழைக்கிறார் என்று சொன்னால் இதை விட கேடுகட்ட செயல் அரசியல் களத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை தயவு கூர்ந்து நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. நான் இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்போது பிறந்ததுன்னா 2005ஆம் ஆண்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களாலே தேமுதிக என்கிற கட்சி துவங்கப்படுகிறது. மதுரை மண்ணில் கூட்டப்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தின் இடையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற அரசியல் கட்சியை மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய தினம் அறிவிக்கிறார்கள். அவர் என்ன அடிப்படையில் ஒரு கட்சியை அறிவித்தார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பிறந்த இயக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காலி செய்து விட்டது என்கிற அந்த மனக்குமுறலினாலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதிக்கு எதிராக அரசியல் களம் காண வேண்டும் என்பதற்காக விஜயகாந்த் அவர்களாலே துவங்கப்பட்ட கட்சிதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை தேமுதிக தொண்டர்களும் தோழர்களும் மறந்துவிடக்கூடாது. தேமுதிக என்கிற கட்சியை துவங்கிய மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் அவர் மரணிக்கிறது வரை திமுக கூட்டணிக்குள் கால் வைக்கவில்லை என்பதையும் தயவு கூர்ந்து தேமுதிக தொண்டர்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் கட்சி துவங்கிய போது என்ன சொன்னாருன்னா, மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி, நான் மக்களை நம்பியே களத்தில் நிற்கிறேன் என்று சொன்ன தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு தனித்தே 234 தொகுதியிலேயும் களமிறங்கினார். விருத்தாச்சலம் தொகுதியிலே அவர் போட்டியிட்டார். போட்டியிட்ட ஒரு தொகுதியிலே மட்டும் அவராலே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே கால்வதிக்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயும் இதே கேப்டன் விஜயகாந்த் தனித்தே களமிறங்கினார் என்பதையும் நாடு மறந்து விடுவதற்கில்லை. ஆனால் 2011 சட்டமன்ற தேர்தல் களத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ணினார்னா, அதிமுக கூட்டணிக்குள் தன்னை இணைத்துக் கொண்டார். கருணாநிதி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு படாத பாடுபட்டது. அவர் என்ன பேசினார்னா, பழம் நழுவி பாலில் விழுகிறது என்று பேசினார். பழம்னு சொன்னால் தேமுதிக என்கிற பழம் நழுவி திமுக என்கிற பாலில் விழுந்து கலக்கிறது என்கிற செய்தியை கருணாநிதி பச்சையாக நாட்டு மக்களுக்கு சொன்னார். ஆனால் கருணாநிதி என்கிற அந்த பாலோடு கலப்பதற்கு தேமுதிக என்கிற பழம் தயாராக இல்லை. அந்த பழம் எந்த திசை நோக்கி பயணித்ததுன்னா, போயஸ் தோட்டத்தை நோக்கி பயணித்தது. ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அது கரம் கோர்த்து கொண்டது. 2011 சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 41 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவுடைய ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்தார்கள்.
41 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட கேப்டனுடைய கட்சி 29 இடங்களிலே வெற்றி பெற்றது. 29 சட்டமன்ற தொகுதிகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்களிலே மண்ணை தூவிய தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே எதிர்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு வந்தது. தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக போய் உட்காருகிற சூழல் ஏற்பட்ட தேர்தல் தான் 2011 சட்டமன்ற தேர்தல் களம். அதை ஏற்படுத்தி தந்த பெருமை யாருக்கு உண்டன்னா அதிமுகவுக்கும் அதன் ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் உண்டு. ஆனால் அதிமுகவுடனான அவருடைய அந்த உறவு நீடித்து நிலைக்கவில்லை. சட்டமன்றத்திலே அவர் பேசிய விதம், நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுகவோடு உரசல், எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு உரசல். ஆக அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்குமான உறவு முறிந்தது 2016 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிற நேரத்தில். அப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவை எதிர்பார்த்தது, தேமுதிகவுக்காக வலைவிரித்தது. கேப்டன் விஜயகாந்த் நினைத்திருந்தால் திமுக தருகிற சீட்டுக்களை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு நிலைக்கு 41 தொகுதிகளை 2011 அதிமுக தேமுதிகவுக்கு தந்ததுன்னா கருணாநிதியை பொறுத்தமட்டில் 50-60 தொகுதிகளை தேமுதிகவுக்கு தருவதற்கு 2016 அவர் தயாராக இருந்திருப்பார். தேமுதிகவுக்கு வலை விரித்தார். ஆனால் அந்த வலையிலே தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விழவில்லை. அவர் ஏன் விழலைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தேமுதிக. தேமுதிக தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலை. ஆக அந்த தொண்டர்களை கொண்டு போய் திமுகவிலே கலக்குவதற்கு தான் விருப்பப்படாத காரணத்தினாலே தேமுதிகவுடைய தலைமையிலே அவர் தனியாக மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் அன்னைக்கு யாரோடு அணிவகுத்தாங்க, யாரோடு கரம் கொடுத்தாங்கன்னா மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையிலான மக்கள் நல கூட்டணியிலே அணிவகுத்தார்கள். மக்கள் நல கூட்டணி மூலமாக நாட்டு மக்களை சந்தித்தார்கள். அந்த கூட்டணி வெற்றி பெற்றதா தோற்று போனதா என்கிற பேச்சுக்கு இடமில்லை. அந்த கூட்டணி எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றது என்பது கூட இன்றைக்கு பேச்சுக்கு இடமில்லை. ஆக விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கை, கேப்டனுடைய கொள்கை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கொள்கை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக துவக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற அந்த கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரை அவர் எங்கே அனுமதிக்கலன்னா திமுக கூட்டணிக்குள் அனுமதிக்காமல் பாதுகாத்த பெருமை மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு என்பதை நாடு அறியும் தேமுதிக தொண்டர்களும் அறிவார்கள். ஆக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிகவோடு உறவு காண முயற்சி செய்தது. தேமுதிகவும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் சூழ்நிலை காரணமாக அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே தேமுதிகவால் இடம்பெற முடியவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கலாம். ஆனால் அதிமுக தனக்கான பலத்தை இழக்கவில்லை. ஏன்னா அதிமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட வெறும் 2.5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை நாடு முழுவதும் இழந்தது. அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது, ஆட்சியை இழந்திருக்கலாம். ஆனால் அதிமுக கூட்டணி 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. ஆகையினாலே அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தலைமைக்குமான ஒரு மனநிலை ஏற்பட்டது. அண்ணா தேமுதிக எங்களோடு இருந்திருந்தால் அதற்கு 1% வாக்கு இருக்கிறதா, 1.5% வாக்கு இருக்கிறதா, அது பிரச்சனை அல்ல. அந்த கட்சி எங்களோடு இருந்திருந்தால் அதிமுக ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடும் என்கிற அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலே தான் தேமுதிகவை அதிமுக நேசிக்க தொடங்கியது. ஆக அந்த நேசமும் பாசமும் தான்
2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துக்கு அதிமுக 5 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தது. 5 நாடாளுமன்ற தொகுதிகளோடு ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான அந்த ஒப்பந்தத்திலும் அதிமுக கையெழுத்திட்டு தந்தது. ஆனால் தேதி குறிக்கப்படாமல் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான ஒப்பந்தத்தை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துக்கு அதிமுக தந்தது. 5 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் மரியாதைக்குரிய விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்து போட்டியிடுவதற்கு ஆற்றல் மிகுந்த தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனுமதித்தார்களே. எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய சிங்கமாக இருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இரவு பகல் பார்க்காமல் கேப்டனுடைய மகனுக்கு பின்னாலே சுற்றி திரிந்தாரே. கேப்டனுடைய மகனுக்கு பின்னாலே அவருடைய தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக தன்னுடைய பணத்தை தண்ணீராக செலவு செய்தாரே. யாருக்காக? தேமுதிகவுக்காக. விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் என்பதற்காக. ஆக பணத்தை வாரி இறைத்த அதிமுக, தன்னுடைய பலத்தை வாரி தந்த அதிமுக, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் ஒரு சில குறைந்த மார்ஜினிலே மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்கிற சூழ்நிலை அதிமுக தேமுதிக கூட்டணி வரலாறிலே நடந்தது என்பதையும் தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே அருமைக்குரிய தேமுதிக தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதிமுகவுடைய கூட்டணியிலே தொடர்கிற போது கணிசமான தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் வேணா பேசலாம், ரவீந்திரன் துரைசாமி போன்ற அறிவாலயத்து கொத்தடிமைகள் வேணும்னா பேசலாம். என்னன்னா, திமுக தலைவர் கருணாநிதி மகன் MK ஸ்டாலின் தந்தால் அது MLA பதவியாம், அதிமுக தந்தால் அது வரை MLA சீட்டாம், வெற்றி பெற்று வருவதற்கு கடினமாம். ஆனால் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தந்தால் அது MLA பதவி என்று சொல்லி அவர் இன்றைக்கு தேமுதிகவை உசுப்பேற்றுகிறார். ஏன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற அடிமைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்காங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டார்கெட் தேமுதிகவை அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே கொண்டு வரணும். மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை அதிமுகவோடு உறவு காணாமல் வெளியேற வைக்கணும், அவரை தனியாக போட்டியிட வைக்கணும். இது போன்ற காரியங்களை செய்வதற்கான அஜெண்டா இன்னைக்கு யாரிடத்தில் தரப்பட்டிருக்கிறதுனா, ரவீந்திரன் துரைசாமியை போல சில அரசியல் புறம்போக்குகளிடத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அறிவாலயம் கொடுக்கிற அந்த பிஸ்கட்டுகளுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு அதிமுகவை அசிங்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, உங்களுக்கு இதை பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் என்ன தைரியம் இருக்கிறது? எந்த அடிப்படையிலே பேசுகிறீர்கள்? ஸ்டாலின் கொடுத்தால் MLA பதவியாம், அதிமுக கொடுத்தால் உத்தரவாதம் இல்லாத MLA சீட் என்று பேசுகிற அந்த தகுதி உங்களுக்கு யார் கொடுத்தது? எங்கே இருந்து வந்தது? 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் பேசுகிற இடத்தில் அதிமுகவுடைய கூட்டணி இல்லை. அதிமுக இன்னைக்கு NDAவில் அங்கம் வகிக்கிறது. NDAவில் இன்றைக்கு பலம் பொருந்திய கட்சிகள் இருக்கிறது. நாட்கள் நகர நாட்கள் செல்ல செல்ல தேர்தல் நெருங்குகிற போது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவோடு கரம் கோர்ப்பார். அதிமுக கூட்டணிக்குள் அவர் வருகிற அந்த நிலை ஏற்படும். ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள் தளபதி விஜய் அவர்கள் இணைந்து கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடைக்காத நிலை ஏற்படும் என்பதை மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் தரகர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை மட்டும் நான் பணிவோடும் தெளிவோடும் குறிப்பிட்டு பேசிக்கொண்டு, அருமைக்குரியவர்களே, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய காலம் இது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைபிடித்த அரசியல் கொள்கையிலிருந்து தயவு கூர்ந்து டைவர்ட் ஆகி வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம்
என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறாது, அதிமுகவிடமிருந்து அது இடம்பெயர்ந்து போகாது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆக அதிமுக இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, 2026 அறிவிக்கப்படுகிற மாநிலங்களவை தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு சீட்டு தரப்படும் என்கிற உத்தரவாதத்தை இன்றைக்கு எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறது. இதை மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய மனைவி அன்னியார் அவர்கள், மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவுடனேயே பயணிக்கிற நிலையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை உங்களுக்கு அதிமுக தொண்டராக மட்டுமல்லாமல் கேப்டனுடைய ரசிகனாகவும் உங்களுக்கு வைத்து இந்த காணொளியை கண்டும் கேட்டும் ரசித்து மகிழ்கிற அத்துணை நல்லுள்ளம் படைத்த சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர், அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.